யாத்ராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. இஸ்ரவேல் புத்திரர் அதைக் கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரையொருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதை விடியற்காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான். நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, மீதியாக இருக்கிறது எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள். இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் என்னென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றான். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான்.